வாய் திறவுங்கள் என்று கருப்பு பேல்ட் அடித்து எப்போது வாய் திறப்பீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். நேற்றைக்கு வாய் திறந்தார். த ஃபயர் பிராண்ட் ஆரேட்டர். அந்த பேச்சில் அக்கினி மணத்தது, அனல் பூத்தது. அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. எங்க உங்க அப்பாவே காணோம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சபையை விட்டு வெளிநடப்பு செய்தது. ஒரு மலிவான சிந்தனை உள்ளவன் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்பது நேற்றைக்கு அதுவும் அப்பட்டமாகிவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோழை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்பது இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்துவிட்டது. அவர் திமுகவின் தலைவராக இருக்கிற பொழுதே கட்சி இப்படி சில்லு சில்லாக நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மாணவர் அணி கனிமொழியின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. 5 நாளாக அண்ணன் ஸ்டாலினை பற்றி எந்த செய்தியும் வரவில்லை. அதனால தான் தேட வேண்டியது. உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கல்பட்டில் கோட்டில் கணவனை தேடும் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் பல பேரை காயப்படுத்த வேண்டியது. சொன்ன நிறைய பேருக்கு கதையை சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு மன்மத புராணமே எழுத வேண்டியது இருக்கும் திமுக பற்றி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தாவேகா கட்சியை சேர்ந்த திரு ஆஞ்சல் சம்பத் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். 3 நாட்களா நடந்த அசம்பிளி நேற்று தான் முடிவடைந்தது. தமிழக முதல்வரோட ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்து பக்கமா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வாய் திறவுங்கள், வாய் திறவுங்கள் என்று கருப்பு பேல்ட் அடிந்து எப்போது வாய் திறப்பீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். பொதுவாக முதலமைச்சருடைய இயல்பே அதிகம் பேசுவதில்லை. அவர் செயல்தான். விளம்பரங்களை அவர் விரும்புவதில்லை. தேர்தல் காலத்தில் கூட ஒரு வேட்பாளர் என்ற நிலையில் கூட விளம்பரம் செய்யவில்லை. வாய் திறவுங்கள், எப்போது வாய் திறப்பீர்கள் என்று கேட்டார்கள். நேற்றைக்கு வாய் திறந்தார். த ஃபயர் பிராண்ட் ஆரேட்டர். அந்த பேச்சில் அக்கினி மணத்தது, அனல் பூத்தது, கனல் தெரித்தது. அந்த பேச்சு உள்ளத்திலிருந்து உரையாக வழிந்தது, உண்மையின் ஊர்வலமாக இருந்தது. அதை திமுக சிரித்து கொள்ளாமல், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், அவர் பேசி முடிக்கிறவரை காத்திருக்காமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சபையை விட்டு வெளிநடப்பு செய்தது. என்னை கேட்டால் இது ஜனநாயகத்திற்கு அழகானதல்ல. சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு பேசுவதற்கு அவகாசம் தருகிறேன், எதிர்க்கட்சி தலைவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று ஒரு அனுபவம் நிறைந்த பேரவைத் தலைவர் உத்தரவாதம் தந்ததற்கு பிறகும் அதை எதிர்கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் தயாராக இல்லை என்றால் ஒரு கோழை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்பது இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்துவிட்டது. அந்த வேர்டை சொல்லணுமா சார்? ஒரு கோழை தான், ஒரு கோழைத்தனம் தான். அது கோழைத்தனமா தான் பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம். ஏன்னா முதல்வர் பேசி முடிக்கிற அளவுக்குமே அவர் இல்லை, உடனே எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அவர் செய்திருக்கணும். ஒரு கோழைத்தனமாக வெளியேறிட்டார். வெளியே போய் இங்க ஷூட்டிங் நடத்தினாங்க, படப்பிடிப்பு நடத்தினாங்க. ஆக்ஷன் அப்படின்னு அப்படி சொல்லல, அவ்வளவுதான். படப்பிடிப்பு தளமாக மாற்றுகிறார்கள், இன்னும் கேரவனை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சரை மையமாக வைத்து சினிமாயே உதறிவிட்டேன், நான் இனி சினிமாவில் நடிக்கப் போவதில்லை, நான் 300 கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய என்னுடைய தொழிலை நான் விட்டுவிட்டு எனக்கு முகம் தந்த மக்களுக்கு, எனக்கு முகவரி தந்த மக்களுக்கு நான் என்னுடைய நன்றி கடனை திருப்பி செலுத்துவதற்காக பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறேன் என்று அறிவித்த அவரை சினிமாவை விட்டு விலகி வந்துவிட்டேன் என்று சொன்னதற்கு பிறகும் இன்னி கேரவன் கொண்டு வருவார்கள் என்று சொல்லுவது ஒரு மலிவான சிந்தனை உள்ளவன் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்பது நேற்றைக்கு அதுவும் அப்பட்டமாகிவிட்டது. சார், அதே மாதிரி இப்போ முக்கியமான வினாவே என்னன்னா, முதல்வர் சொன்ன ஒரு குட்டி கதை தான். குட்டி கதையும் அவர் பண்ண ஆக்ஷனும் தான் இப்போ மிகப்பெரிய இதுவாக மாறி இருக்கு. அவர் சொன்ன கதை பார்த்தோன்னா, உங்கள் அப்பா எங்கப்பா காணோம் அப்படின்னு கேட்ட கேள்வி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரு இகழ்வுபடுத்துகிற விதமாக இருந்ததாக அவர் எல்லாருமே சொல்கிறாங்க. முக்கியமாக திமுக கட்சியினர் சொல்கிறாங்க.
நம்மளோட முதல்வர் அப்படி பேசுற ஆள் இல்லையே, ஏன் இப்படி பேசினாரு அப்படின்றதெல்லாம் வினாவா இருக்கு. அவர் சொன்ன குட்டி கதை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒருவர் ஒரு செய்தியை உணர்த்துவதற்கு ஒரு கதை சொல்வது என்பது தமிழ் நாட்டின் மரபு. இதை அறிஞர் அண்ணா அவர்கள் கதை சொல்லி உண்மையை புரிய வைப்பார். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அந்த பாணியை பின்பற்றினார்கள். இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களும் அந்த பாணியை கையில் எடுத்திருக்கிறார். அண்ணன் ஸ்டாலினை காயப்படுத்துவது நோக்கமில்லை. ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து தன்னுடைய சொந்த தொகுதியில் கூட கரை சேர முடியாத அளவிற்கு அவர் வீழ்ந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தியது தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது தவறாக எதுவும் தவறாக மற்றவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க உங்களுக்கு தோணுதா? அது தப்பாகவும் புரிஞ்சுக்கிடக்கூடாது. ஸ்டாலின் வீழ்ந்தது உண்மைதான். ஆமா, உண்மைதான். அவரோட தொகுதியில தோற்றது உண்மைதான். ஆமா, அந்த உண்மையை அது மட்டுமல்ல, தோற்று போனதற்கு பிறகு அவருடைய இயக்கம் இன்றைக்கு தடைப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நேற்றைக்கு மாணவரணி ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த மாணவரணி ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜா பேசினார். அவர் பேசின பேச்சு அரசியல் பேச்சு, நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அந்த மாணவரணி கூட்டத்தில் மாணவர்களே கலந்து கொள்ளவில்லை. வேற யாரும் கலந்து? எல்லாம் ஒரு கல்லூரி மாணவர்கள் அல்லாதவர்கள் கலந்து கொண்டார். ஆமாம், மாணவர்களே கலந்து கொள்ளல. அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அவர் திமுகவின் தலைவராக இருக்கிற பொழுதே கட்சி இப்படி சில்லு சில்லாக நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த மாணவரணி கனிமொழியின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்று ஒரு செய்தி ஒரு லட்சக்கணக்கான மக்களின் கொள்ளிடமாக இருக்கிற அரசியல் இதழ் யூனியர் விகடனில் இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கிறது. ஓகே, அது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சுன்னு வந்திருக்கு செய்தி வந்து. அப்பொழுது ஸ்டாலின் அரசியல் களத்தில் தன்னுடைய இருப்பை இழந்து வருகிறார். 5 நாளாக அண்ணன் ஸ்டாலினை பற்றி எந்த செய்தியும் வரவில்லை. அதனால தான் தேட வேண்டியது இருக்கு. அப்ப இனிமேல் அரசியல் அவருக்கு இடம் இருக்காதுன்றதுதான். அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை பலவீனமாகி தேட வேண்டியது இருக்கிறது என்பதை அண்ணன் தளபதி சொல்லிட்டார். அவ்வளவு. ஓகே, மற்ற இன்னும் அவங்க கட்சிக்காரங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா, சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. முன்னாள் முதல்வர் இவ்வளவு வருஷமா அரசியல் களத்துல இருந்த ஒரு ஸ்டாலின் அவர்களை உங்க அப்பாவை காண ஒரு இகழ்வது கொஞ்சம் நக்கல். ஒரு பெயர் கூட சொல்லலையே தம்பி. அண்ணன் ஸ்டாலினுடைய பெயர் கூட சொல்லல. அவர் வகித்த முதல்வர் பதவின்னு கூட சொல்லல. காணவில்லை என்கிற அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்குன்னு சொல்லியிருக்கார். இது திமுகவை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். அவங்க சைடு அது மிகப்பெரிய ஒரு இல்ல கோபத்தை எல்லாம் உண்டு பண்ணியிருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை இன்னைக்கு. ஓகே, ஆமா, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வருகிறாருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஓகே, நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாருன்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. முதல்வர் சொன்னாரு, ஆதவ் சொன்னாரு. ஆமா, 5 நிமிடம் தான் குளத்தூர்ல பேசினது. வீழ்ச்சி வந்திருக்கிறது. சென்னையில் இருக்கிற பெருவாரியான தொகுதிகளை, திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருவாரியான தொகுதிகளை, காஞ்சிபுரத்தில் பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுந்து வர முடியாத அளவுக்கு ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. 26 கட்சி 200 சாதிக்குழுக்கள் ஆதரவோடு நின்று இன்றைக்கு இந்த இடத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தன்னந்தனியாக நின்று எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் 34.92% வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கிறது. இவர்கள் இந்த 24 இனி 25 ஆக்க வேண்டுமானாலும் அவர்கள் மிகுந்த சிலுவைகளை சுமக்க வேண்டியது வரும் என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை. ஓகே ஐயா, அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, உதயநிதி அவர்கள் சொன்ன கருத்து தான். முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எங்க அப்பாவை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, செங்கல்பட்டில் கோட்டில் கணவனை தேடும் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நேரடியாகவே முதல்வரோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அருவருக்கத்தக்க கருத்தாக தான் இருக்கு. இல்லை, அருவருக்கத்தக்க கருத்து. இதற்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா
நான் பல பேரை காயப்படுத்த வேண்டியது வரும். அதை நான் விரும்பலை. ஒரு நாராச அரசியல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்பதிலே நாஞ்சில் சம்பத் எச்சரிக்கையாக இருக்கிறேன். நான் ஒரு 39 ஆண்டு காலம் பொது வாழ்வில் இருந்து ஒரு மதிக்கத்தகுந்த தலைவர்களோடு பயணித்து எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்ட ஒரு சொற்பொழிவாளன் என்கிற வகையில் நான் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிமையோடு வேண்டுகொள்வதெல்லாம் பந்தாட்ட மைதானத்தில் பந்தைத்தான் உதைக்க வேண்டுமே தவிர ஆளை அல்ல. நீங்கள் இப்பொழுது ஆளை உதைத்திருக்கிறீர்கள். இது சரியான போக்கல்ல. நாஞ்சில் சம்பத் இதற்கு நாளைக்கு பதில் சொல்ல மாட்டான். நாட்டு மக்கள் பதில் சொல்வார்கள். ஐயா, அதே மாதிரி திமுக சைடு என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க அப்பாவை இழுத்தீங்க, நாங்க உங்க குடும்பத்தை இழுத்தோம். ஒரு தனிப்பட்ட ஆளை இழுத்து பண்றது எப்படி இருக்கு? அவர் சொன்ன கருத்துமே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்காங்க. எங்க தலைவரோட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க எப்படி எடுத்து பேசுவீங்க? அது அந்த வழக்கு விவாகரத்து போயிட்டு இருக்கு, அதை எப்படி பேசுவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த இது ஒரு அறமற்ற அரசியல். அதை உதயநிதிக்கு வேற வாய்ப்பு இருக்கு. தாவேகாவை கேள்வி கேட்கவும் தாவேகாவை விமர்சிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது அவர் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அது நிறைய படிக்கணும், நிறைய தேடணும், நிறைய உழைக்கணும். ஐயா, அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை வச்சு பேசுறாங்க. ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்கள் ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த போட்டோ வச்சு நிறைய பேர் இன்னும் ஒரு தரம் தாழ்ந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க விஜய் அவர்கள். அது பண்ணக்கூடாதுங்கிறேன். ஒருவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்பதே தவறு. ஆமா, அந்த போட்டோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பர்த்டே விஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க? த்ரிஷா அவர்கள் விஷ் பண்ணது எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய சொந்த வாழ்க்கை தான். இதெல்லாம் நான் கருத்து சொல்லவே கூடாது. நான் தாவேகாவில் இருந்துட்டு அதை பற்றி நான் கருத்து சொல்வது எனக்கு ஏற்புடையதல்ல. ஓகே, அதை பார்க்கவும் இல்லை. ஓகே, திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே டிசிப்ளின் இல்லாத ஒரு மனிதரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அது சொன்னா நிறைய பேருக்கு கதையை சொல்ல வேண்டியது இருக்கும். கேட்டீங்களா? அது சொன்னா ஒரு மன்மத புராணமே எழுத வேண்டியது இருக்கும் திமுக பற்றி. அதனால திமுக அந்த இடத்துக்கு வர வேண்டாம். ஒரு நேர்மையான விமர்சனம் வையுங்கள், அதை கூர்மையாக கூட வையுங்கள். அதே நேரத்தில் தனிமனித விமர்சனங்களை தவிர்த்து கொள்வது திமுகவுக்கு நல்லது. ஓகே ஐயா, அடுத்தபடியாக பார்த்தோம்னா அசம்பிளி நேற்று ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. முதல்வர் விஜய் அவர்கள் பேசிகிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல வரும்போது திமுக கோவப்படுறாங்க. எங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அரசு நடத்தக்கூடிய அந்த டாஸ்மாகில் வரக்கூடிய அந்த பார்ட்டி ஃபண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் திமுக எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்காங்க? ஒரு 3600 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகில் மட்டும் ஊழல் நடந்திருக்கிறது. இன்னி அதை ஆய்வு செய்ய போகிறார்கள். மது கொள்முதல் செய்தது அரசுக்கு எவ்வளவு இழப்புன்னு இனிமேல் தான் ஆராய வேண்டும். எந்த கம்பெனியில் மது கொள்முதல் செய்தார்கள், அதற்கு என்ன காரணம், இதெல்லாம் ஆராய வேண்டியது இருக்கு. மது தயாரிப்பதில் ஊழல் இருக்கிறதா, அதில் வாங்கியதில் ஊழல் இருக்கிறதுங்கிறது அது ஆய்வுக்குரிய செய்தி. அதற்கான நடவடிக்கை அடுத்தடுத்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது நிர்வாக ரீதியான முடிவு. அதை பற்றி எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனால் மதுவிலக்குத்துறை ஊழல் துறையாகத்தான் இருந்திருக்கிறது. மதுவிலக்குத்துறை ஊழல் துறையாக தான் இருந்திருக்கு. ஐயா, நம்ம மதுவிலக்கு, மின்சாரம் எல்லாத்துலேயுமே நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு நபர்னா செந்தில் பாலாஜி. அவரு உடனே கோவப்பட்டு நாங்கள் டிவியில் லைவ்ல பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடி இருந்து கோவப்பட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ செந்தில் பாலாஜிக்கு இதில் எந்த அளவுக்கு உடந்தையா இருந்திருக்கு? இல்லை, செந்தில் பாலாஜி அவருடைய சொந்த தொகுதி கரூர் தொகுதியில் நிற்கலை. கரூர் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்பாட்டி 6000 ரூபாயும் 1/2 கிராம் தங்கமும் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க ஒரு தொகுதியில். அதே போல் அவர் நின்ற கோவை தெற்கு தொகுதியிலும் செலவழித்திருக்கிறார். ஒரு அழிச்சாட்டியமான அரசியல் என்பதை விட ஒரு ஊதாரி அரசியலுக்கு உதாரணமாக இருப்பவர் நண்பர் செந்தில் பாலாஜி. இன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் குற்றவாளியாகத்தான் நீதிமன்றம் அவரை கருதி கொண்டிருக்கிறது. திமுக அவரை ஏன் பாதுகாக்கிறது என்று யோசித்தால் அதிலேயும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு கரூரில் இருக்கிறவருக்கு ஒரு 10 மாவட்டங்களில் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை திமுக கொடுத்திருக்கிறது.
10 மாவட்ட பொறுப்பாளர் என்கிற அளவுக்கு அவர் நேருவுக்கு கொடுத்த முக்கியம் செந்தில் பாலாஜிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று நாடு முழுக்க சென்ற ஆய்வு செய்த குழுக்கள் அதை இன்றைக்கு அம்பலப்படுத்தி அண்ணன் ஸ்டாலின் அறிக்கையாகவே கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் திணறுகிறார். நானே தோற்று போனேன், யாரில் இனி நடவடிக்கை எடுக்குதுன்னு அவர் அந்த முடிவுக்கு அண்ணன் ஸ்டாலின் வந்துட்டார். குற்றம் செய்தவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா கட்சியை எப்படி காப்பாற்றுவது என்று உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரோடு அண்ணன் ஸ்டாலினோடு இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. நீங்க விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு கிடைத்த தகவல்? ஆமா, இன்னும் அங்க என்னென்ன போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா பெரிய பூகம்பங்கள் நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோத்தது காரணமே சேகர் பாபுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். தலைநகர் சென்னையில் தோற்றதற்கெல்லாம் சேகர் பாபு காரணம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் மிகுந்த கவலையோடு பதிவு செய்கிறார். அது உண்மைதான். அது உண்மைதான். அதே மாதிரி இன்னைக்கு சேகர் பாபு அந்த அறநிலையத்துறை அதுல எந்த மாதிரியான ஊழல்கள்லாம் நடந்திருக்கும்? அறநிலையத்துறை ஊழல்ல கணக்கில்லாத ஊழல். அந்த துறை ஊழல் துறையாகவே மாறிவிட்டது. இன்றைக்கு ரமேஷ் ஒரு சின்னஞ்சிறிய வயதவன், அவன் பொறுப்பேற்றதற்கு பிறகு மார்வேடத்தில் போகிறார் திருச்செந்தூருக்கு. அங்கே போனால் தரிசனத்திற்கே அவ்வளவு ஊழல் நடைபெறுகிறது. சம்பந்தப்பட்ட சிவாச்சாரியர்களே காசு கேட்கிறார்கள். யார்கிட்ட? ரமேஷ்கிட்ட கேட்குறாங்க. அவர் அமைச்சர்னா உங்களுக்கு தெரியல. இப்பொழுது அவர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உப்பே சாரமற்று போனால் உப்புக்கு சாரம் ஏற்றுவது யார்? யார் வேண்டுமானாலும் தவறு செய்யலாம் தம்பி. குருக்களே தவறு செய்தால், பானைக்கே பசித்தால், விசிறிக்கே வியர்த்தால், அந்த கணக்கு ஆயிடுச்சு. அர்ச்சகர்களே அப்படி இறங்கிட்டாங்க. ஓகே.